அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஃபெஞ்சல் புயல் கரையை கடப்பது எப்போது என்ற கேள்வி அனைவரும் மனதிலும் எழுந்திருந்தது. தற்பொழுது அந்த கேள்விக்கு விடை கிடைத்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க, மாலை கடக்கும்னு சொன்னாங்க. வானிலை ஆர்வலர்கள் என்ன சொன்னாங்க, இல்லை சாயந்தரம் இல்லை, நாளை காலை என்று சொன்னார்கள். வானிலை ஆய்வு மையத்தின் லேட்டஸ்ட் தற்போதைய அறிவிப்பு என்ன அப்படின்னா, ஃபெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கியது என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க? புயல் எத்தனை மணிக்கு கரையை கடக்க தொடங்கியது? எவ்வளவு நேரத்தில் கரையை கடந்து முடிக்கும்? தென்மேற்கு வங்கக்கடல்ல நிலவி வந்த பெங்கால் புயலானது தற்போது படிப்படியாக கரையை கடக்க தொடங்கி இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. கடந்த 6 மணி நேரத்துல பார்த்தோம் என்றால் 7 கிலோமீட்டர் வேகத்துல மேற்கு தென்மேற்கு திசையில நகர்ந்து இது தொடர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல்ல நிலை கொண்டிருந்த அந்த பெங்கால் புயலானது படிப்படியாக தமிழக கடற்கரை பகுதியை நோக்கி நகர்ந்த வண்ணம் இருந்து வருகிறது. சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவுல தற்போது மாமல்லபுரத்தில் இருந்தும், 50 கிலோமீட்டர் தென்கிழக்குல புதுச்சேரியில் இருந்தும், 60 கிலோமீட்டர் கிழக்கு வடகிழக்குல சென்னைக்கும் இது மையம் கொண்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த புயலை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் அடுத்த 3 முதல் 4 மணி நேரத்துல 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும், மணிக்கு அவ்வப்போது 90 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்றுடன் இது கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மேற்கு தென்மேற்கு திசையில நகர்ந்து வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையை காரைக்கால் மற்றும் மாமல்லபுரத்துக்கு இடையே புதுச்சேரிக்கு அருகே இது கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருந்தது. அந்த வகையில் தான் தற்போது அந்த புயலுடைய முன்வரிசையில இருக்கக்கூடிய அந்த காற்று குவில்கள் தற்போது படிப்படியாக நிலப்பரப்பிற்குள்ளே நுழைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இது புயலுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய அந்த காற்று குவியல்கள் தான் உள்ளே நுழையக்கூடிய தருவாயில இருக்கிறது, உள்ளே நுழைந்திருக்கிறது. அதற்கு அடுத்ததாக புயலுடைய கண் பகுதி கரையை கடக்க வேண்டும். அந்த கண் பகுதி கரையை கடக்கும் போதுதான் புயலானது முழுமையாக கரையை கடக்க தொடங்கியதாக வானிலை ஆய்வாளர்களால் தகவல் என்பது வெளியிடப்படும். அந்த வகையில் அதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் என்பது 3 முதல் 4 மணி நேரத்திற்குள்ளாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 90 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாய்மானவன், இப்போ வானிலை ஆய்வு மையம் சொல்லும் செய்தியை பார்க்கும் பொழுது சுமார் ஒரு 9:30-10 மணி வாக்கில் இரவே புயல் முழுமையாக கரையை கடந்துவிடும் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. கரையை கடந்த பிறகு எந்தெந்த மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யும்? சென்னை வாசிகளுக்கும் இதர பகுதியில் வசிப்பவர்களுக்கும் உங்களுடைய செய்தி என்ன? வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்றாங்க? தற்போதைய நிலையை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் காற்று குவியல்கள் தான் இருக்கின்றன. மழையை உண்டாக்கக்கூடிய மேகங்களுடைய நிலப்பரப்பின் மீதான வருகை என்பது தற்போது குறைவாக இருந்து வருகிறது. இதன் காரணமாக தான் பரவலாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல தற்போது மழையுடைய தீவிரம் என்பது குறைந்திருக்கிறது. மேலும் இந்த புயலானது முழுமையாக கரையை கடக்கும் பட்சத்துல உடனடியாக அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், அதன் பிறகாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நிலப்பரப்பில் கடந்து சென்று படிப்படியாக வலுவிழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் தற்போது இந்த புயலை பொறுத்த மட்டில் 40 கிலோமீட்டர் கடல் மட்டத்தில் தான், கடலுக்குள்ளாகத்தான் இருக்கிறது. இன்னும் நிலப்பரப்பிற்கு முழுமையாக வந்துவிடவில்லை. 40 கிலோமீட்டர் கடல் மட்டத்தில் இருக்கிறது. மீண்டும் இது நிலப்பரப்பிற்குள்ளே நுழையும் போது பார்த்தோம் என்றால் நீங்கள் சொல்வது போல ஒரு 9-9:30 மணி அளவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி நிலப்பரப்பின் மீது வரும்போது காற்றினுடைய வேகம் என்பது 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 90 கிலோமீட்டர் வேகத்திலும் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பிறகு படிப்படியாக வலுவிழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்த மட்டில் இன்றைய தினம் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதிக கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. மழை நிலவரத்தை பொறுத்த மட்டில் அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு பரவலாக தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அடுத்த 5 தினங்களுக்கு தமிழக பகுதி முழுவதுமே மழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். அடுத்ததாக திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் இணைகிறார். சார் வணக்கம். நீங்கள் இந்திய வானிலை ஆய்வு மையத்தில் ஏற்கனவே பல ஆண்டுகளாக பணிபுரிந்திருக்கீங்க.
பொதுமக்களுக்கு இந்த புயல் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அறிவிப்பை பற்றி உங்களுடைய தகவல்களை நீங்கள் பதிவு செய்யலாம். இந்திய வானிலை ஆய்வு மையம் சென்னை அண்மையில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த செய்தியின்படி அந்த புயலின் முகப்பு பகுதி, ஆங்கிலத்தில் ஃபார்வர்டு செக்டார், அது கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது. இன்று 5:30 மாலை 5:30 மணிக்கு கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போது அது 40 கிலோமீட்டர் மகாபலிபுரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும் கடக்கக்கூடிய மையமாக மகாபலிபுரத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடையில் உள்ள அந்த புள்ளியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும் இருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் மணிக்கு காற்று வீசக்கூடும். அடுத்து 3-4 மணி நேரத்திற்கு இத்தகைய காற்று அங்கே வீசக்கூடும். அந்த பகுதிகளில் மேகங்களும் அதிகமாக இருப்பதால் அங்கே கனமழையும் பெய்யக்கூடும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். செயற்கைக்கோள் படங்களும் ரடார் படங்களும் இதனை உறுதி செய்கின்றன என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சார்.